நம்ம பூமி உட்பட நம்ம சோலார் சிஸ்டத்துல 8 பிளானட்ஸ் இருக்கு. இந்த 8 பிளானட்ஸும் நம்ம சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா அவங்களுடைய கேலக்சியா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும், இதுல சில கிரகங்கள் எந்த ஒரு சூரியனையும் இந்த நட்சத்திரத்தையுமே சுத்தி வராம தன்னைத்தனியா இந்த பிரபஞ்சத்துல சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய சில பிளானட்ஸ்களும் இருக்கு. இதை சயின்டிஸ்டுங்க ரோக் பிளானட், அதாவது முரட்டுத்தனமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோலும் 2 முரட்டுத்தனமான ரோக் பிளானட்ஸை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஒண்ணு நம்ம மெர்க்குரியை விட ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்குதான். இன்னொன்னு நம்ம ஜூபிட்டர் இருக்குல்ல, வியாழன் கிரகம், அதை விட மாஸ் நிறையில ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு சொல்கிறாங்க. இந்த 2 பிளானட்டும் எங்கே இருக்குது அண்ட் இந்த மாதிரி ரோக் பிளானட்ஸை சயின்டிஸ்ட் எந்த மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல இந்த மாதிரி ரோக் பிளானட்ஸை சயின்டிஸ்ட்டுங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். பொதுவாகவே எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடுனா டிரான்சிட்டிங் மெத்தட்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெத்தட் தான். இந்த டிரான்சிட்டிங் மெத்தடில் ஒரு புதிதாக ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகம் வளருதா அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துவாங்க. இது மூலமா ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த பிரைட்னஸ்ல ஏதாச்சும் ஒரு தடங்களோ மாற்றங்களோ ஏற்படுதுன்னா மேபி அங்கே ஒரு பருப்பொருள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஒரு பிளானட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பருப்பொருள் அந்த சூரியனுடைய வெளிச்சத்துல சின்னதாக ஒரு தடங்களை ஏற்படுத்தும் குறுகிய காலம் வரைக்கும் அது சுத்துற போது. அப்படி சுத்தும் போது அங்க ஒளி மறைக்கப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதோட பிரைட்னஸ் நமக்கு கொஞ்சம் மங்களா தெரியும். ஸோ அதை வச்சுதான் அங்க பிளானட் இருக்கு, அது ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது டிரான்சிட்டிங் மெத்தட். பட் இதே மெத்தடை பயன்படுத்தி ரோக் பிளானட்ஸை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்கள் எல்லாமே அதோடைய சூரியனை சுத்தி வரும். அந்த சூரியனை சுத்தி வரும் போதெல்லாம் அதோடைய சூரியனுடைய பிரைட்னஸ் அது மறைச்சு அது கொஞ்ச நேரத்துக்கு மங்களா தெரிகிற மாதிரி காமிக்கும். அப்போ நம்ம டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா அந்த பிளானட் அங்கே இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறோம். ஆனா இந்த ரோக் பிளானட்கள் எந்த ஒரு சூரியனுமே சுத்தி வராது, தன்னந்தனியா இந்த பிரபஞ்சத்துல அனாதையா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால அந்த பிளானட் அப்படிங்கிறது பெருசா ஒளியையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஒரு சூரியனை சுத்தி வராதனால அந்த இடத்துல இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியவே செய்யாது. ஸோ இந்த காரணத்தினால தான் கிராவிடேஷனல் மைக்ரோ லென்ஸ் சொல்லப்படுற அந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த மாதிரி ரோக் பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரோக் பிளானட்டை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பூமியை தாண்டி பல கோடி நட்சத்திரங்கள் நம்ம சூரியன் மாதிரி நிறைய இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் தொலை தூரத்தில் இருக்கும். அப்படி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தோட ஒளி அப்படிங்கிறது நம்ம பூமியை நோக்கி வரும். அது வர்றதுல ஏதாச்சும் ஒரு சின்னதா வளைஞ்சு பெண்டாகி அதோட ஒளி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஒளியே வளைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு பருப்பொருள், ஒரு நிறைவுள்ள ஒரு பொருள் ஏதோ சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு மறைக்குது, எவ்வளவு நாட்களுக்கு, இப்படி எல்லாத்தையும் மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணி இந்த சைஸ்ல அங்க ஏதோ ஒரு பொருளோ ஒரு கிரகமோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை தான் கிராவிடேஷனல் மைக்ரோ லென்ஸ் சொல்லப்படுற அந்த மெத்தட் மூலமா ஒளியோடைய அந்த வளைவு, கிராவிடேஷனல் வளைவு மூலமா அதை கண்டுபிடிக்கிறத வச்சு தான் இந்த மாதிரி ரோக் பிளானட்கள் உறுதி செய்யப்படுது. இந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்துல எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே சுத்தாத மர்மமான மிஸ்டீரியஸான ஒரு பிளானட்ஸ்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் எக்ஸோ பிளானட்டுக்கும் இந்த ரோக் பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த மெத்தடுக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது புரியலன்னு நீங்க தைரியமா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோல கூட மேக் பண்றேன். சரிப்பா, இந்த ரோக் பிளானட்டுக்கு சயின்டிஸ்டுங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா, இந்த பிளானட்டுக்கு OGLE 2060-1928LP அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல தான் பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கெஸ் செய்யப்படுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 வருஷம் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலமா 2020 தான் இந்த ரோக் பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி சயின்டிஸ்டுங்க பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சைஸ்லயும் அதோட நிறையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா, நம்ம பூமியோடைய ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கக்கூடிய சமமான ஒரு நிறை கொண்ட ஒரு பிளானட்டா தான் இது இருக்கணும் அப்படின்னும், நம்ம மெர்க்குரி சோலார் சிஸ்டத்திலே இப்போதைக்கு ரொம்ப சின்ன கிரகமா கருதப்பட்ட அந்த மெர்க்குரி பிளானட்டை விட இது சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்துறாங்க. சரிப்பா, இந்த பிளானட் 27,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. அது இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது அதோட நிறையா இருக்கட்டும், அதோட சைஸா இருக்கட்டும், எப்படி சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு சயின்டிஸ்டுங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
சில மேத்தமெட்டிக்ஸையும் பயன்படுத்திருக்காங்க. அண்ட் அந்த கிராவிடேஷனல் மைக்ரோலென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறத வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளுடைய சைஸுக்கும் நிறைக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் இந்த பிளானட் வந்து பிரபஞ்சத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்படி சுற்றி வரும்போது அதோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தோட ஒளியை இது வந்து அது கிராவிட்டியை பயன்படுத்தி வளைச்சு அனுப்புது இல்லையா, அது வளைச்சு அனுப்புறது எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் வந்து டைம் எடுத்து வளைச்சு அனுப்புது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 42 மணி நேரம் இதோடைய கிராவிட்டியை பயன்படுத்தி அந்த ஒளியை வந்து வளைக்க செய்யுது. ஸோ இதை வச்சு தான் இந்த பொருள் வந்து இந்த அளவுக்கு நிறையோட இருக்கலாம், இந்த அளவுக்கு சைஸோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இது மெர்க்குரியோட சின்னதாகவும் நம்ம பூமியோடைய நிறைக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இதுக்கப்புறமா இந்த பிளானட்டோடைய தன்மை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தரவுகளும் இப்போதைக்கு நம்மகிட்ட கிடையாது. அது ஒரு ரோக் பிளானட், அதாவது நம்ம பூமி மாதிரி ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ராக்கி பிளானட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஜூபிட்டர் மாதிரியான கேஸ் பிளானட்டா கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் வந்து பண்ணப்படலை எந்த டைப் உள்ள பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் இன்னைக்கு ரொம்ப கோல்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டுகள் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு சூரியனும் கிடையாது, அது பாட்டு சுத்திட்டு இருக்கிறதுனால அதுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக லோவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான், அதுல எந்த உயிர்களும் வாழ்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது இதை தாண்டி அதுக்கு கால அளவுகள் அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த ஒரு நட்சத்திரத்தையும் சுற்றி வந்ததுன்னா கால அளவை வந்து ஒரு பிளானட்டுக்கு வந்து கணிக்க முடியும். ஸோ இதுக்கு கால அளவு கிடையாது. சரி, இப்போ நம்ம அடுத்ததான் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் ஒரு ரோக் பிளானட்டா எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே சுற்றி வராம தன்னந்தனியாக சிங்கிளா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் PSO J31852 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல பேர் வச்சிருக்க இந்த பிளானட் நம்ம பூமியிலிருந்து 80 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளானட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய பான்ஸ்டார் 1 டெலஸ்கோப்பை பயன்படுத்தி 2013 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளானட்டை பத்தி தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. அது மூலமா இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜஸ்ட் பிளானட்டான ஜூபிட்டரை விட 6 மடங்கு சைஸ்ல பெருசு அப்படின்னும், வியாழன் கிரகத்தோட மாசை விட அதாவது நிறைய விட 6.5 மடங்கு இதோட நிறைய அதிகம் அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் ஜூபிட்டரோட பெரிய கிரகமா இருக்கப்பா இது அப்படிங்கிறது சயின்டிஸ்டுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது ஒரு யங் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கூப்பிடுறாங்க. யங் பிளானட் மட்டும் இல்ல, நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ராக் பிளானட்டை விட இது ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு ராக் பிளானட்டா இருக்கு. அது எப்படிப்பா சூரியனே இல்லையே, இதுக்கு எப்படி சூடா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். இந்த கிரகம் புதுசா உருவாயிருக்கு, யங் பிளானட்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் புதுசா உருவாயிருக்கு. வெறும் 12 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் ஆயிருக்கு இந்த கிரகம் உருவாகி. ஸோ புதுசா உருவாகக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் கூட இருந்தாலும் சரி, சூரியனே இல்லாமல் சுத்திட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது ரொம்ப சூடாக தான் இருக்கும். நம்ம பூமி கூட ஒரு காலகட்டத்தில் கொதிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிளானட் தான் உருவாகிற சமயத்தில், அந்த வகையில் இந்த பிளானட்டும் புதுசாக உருவாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக அதோடைய டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோடைய அந்த டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கெஸ் பண்றாங்க. இந்த பிளானட்டோடைய நிறை, அதுக்கப்புறம் அதோட சைஸ், வெப்பம், இது எல்லாத்தையும் வச்சு சயின்டிஸ்டுங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது மேபி வந்து ஒரு பிரவுன் டிராப், அதாவது பழுப்பு நட்சத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரவுன் டிராப்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பட் இப்போ ஷார்ட்டாக வந்து சொல்றேன். பொதுவாகவே ஒரு நட்சத்திரம் வந்து முழுசா வந்து நட்சத்திரமா உருவாகிறதுக்கு அதுல ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கணும். அண்ட் அந்த ஹீலியம் ஃபியூஷனை தாண்டி அந்த நட்சத்திரமா மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு நிறை அப்படிங்கிறது இருக்கணும். அந்த நிறையும் அந்த ஹீலியம் ஃபியூஷனும் கரெக்டான அளவில் இருந்தாதான் ஒரு நட்சத்திரமா மாறும். பட் இந்த இடத்துல ஒரு பொருள்ல ஹீலியம் ஃபியூஷன் நடக்குது. ஆனா ஒரு சூரியனா உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூரியன் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஹீலியம் ஃபியூஷன் பெருசா நடக்கல. அண்ட் அதோட நிறையும் சூரியனா மாறுறதுக்கு ஏற்ற மாதிரியான நிறை அளவுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ஹீலியம் ஃபியூஷன் நடந்து அது மூலமா கொஞ்சம் வெப்பமும் வெளிச்சமும் வெளியிடக்கூடிய அந்த பொருளுக்கு ப்ரௌன் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு பழுப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து பேர் வச்சு அழைக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இந்த எக்ஸோ பிளானட் இருக்கலாம், இந்த ராக் பிளானட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் கெஸ் பண்றாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்காது, அதே நேரத்தில் ஒரு கிரகம் மாதிரி நார்மல் சைஸ்ல இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் ஒரு நிறையோடய இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஹீட்டையும் அதோடைய வெளிச்சத்தையும் வந்து அதுக்கு தக்கன உருவாக்கி வெளியிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு ப்ரௌன் டாப்பாக இருக்கலாம். அதோட சைஸை வச்சு பார்க்கும்போது, அது வெப்பத்தை வச்சு பார்க்கும்போதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இது சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு இது ஒரு ப்ரௌன் ட்ராப்பா இல்லாட்டி மிக பிரம்மாண்டமான லார்ஜஸ்ட் ஒரு எக்ஸோ பிளானட்டா அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர்ல இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சயின்டிஸ்ட்டுங்க விண்வெளியில் ரிசர்ச் பண்ணி முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு ரோக் பிளானட் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இப்போவே இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ல ரோக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமை அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சேகர் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்துட்டு கூடி சீக்கிரம் அந்த வீடியோ நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் இன்னும் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக சப்ஸ்கிரைப் வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ண பாருங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, லைக்கும் கொடுத்துருங்க நண்பா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.